ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் பொட்டிக்கா. ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க வீடியோ போட்டு. என்னென்னா நான் கன்சீவாக இருக்கேன். ஸோ 7th மந்த்து இது வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட முடியல. இது பிஃபோர் வளகாப்புக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன். சரி, இதை வந்து நம்ம எடிட் பண்ணி போட்டுடலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் நெருங்கிடுச்சு. அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஒர்க்கெல்லாம் பார்த்தனால என்னால் போட முடியல. ஸோ ஃபங்க்ஷனோட வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். இப்போ இந்த ஒர்க்கில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது ஒரு மெரூன் ப்ளவுஸு. என்னோடய சாரீக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த மயில் டிசைன் வர மாதிரி கட் ஒர்க்கில் நான் வந்து அவுட்டர் லைனுக்கு வந்துட்டு ஜெரி த்ரெட் 2 லைன் போட்டுட்டு, ஒரு சுகர் பீடு ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பேர்ல் ஒயிட் பேர்ல் தான் வச்சுருக்கேன். ஒயிட் பேர்ல் வித் ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் அவுட்லைன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீகாக்குக்கு வந்து இது ஸோ பீகாக்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மெட்டாலிக் கர்தானா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஷைனிங்காக இருக்கும். சின்ன சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சோட்டி ஸ்டிச் மாதிரி கண்டினியூஸாக போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் வந்துட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ சிசர்ஸ்லேயே எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு இது ஊதுபத்தி வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து அது அவுட்லைன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட சாலிடரிங் அந்த ராட் இருக்குன்னா நீங்கள் அந்த ராடில் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது கிடையாது. நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. அதனால் நான் ஊதுபத்திலேயே நான் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த பீகாக் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கணுங்கிறதுக்காக பேர்ல்ஸு கொஞ்சம் சுகர் பீடு 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி இந்த நெக் டிசைனில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அது ஜாயின் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து அந்த கட் ஒர்க்கில் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ஊதுபத்தியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பேர்ல் பீடு சுகர் பீடு 2யும் மாற்றி நான் யூஸ் பண்ணி அந்த லைனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அது நல்லா ஸ்டிஃபாக இருந்தக்கும் நமக்கு வந்து அந்த கட் ஒர்க் எட்ஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊதுபத்தி எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த பீகாக்கு ஹெட்டுக்கிட்ட போய் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கோத்த அந்த த்ரெட்டு வந்து அப்படியே கட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. என்னால் அதுக்கு மேலே அந்த ஒர்க்கை என்ன கண்டினியூவே பண்ண முடியல. ஸோ இதை வச்சு நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். என்னால் இப்போ தான் வீடியோவே போட முடிஞ்சுது. அது இந்த மாதிரி அந்த எட்ஜில் நான் வந்து அதை கட் பண்ணும்போது அந்த த்ரெட்டும் சேர்ந்து கட் ஆகிடுச்சுங்க. ஸோ சேட். ஒன்றும் பண்ண முடியல. மறுபடியும் வந்துட்டு நான் உட்காந்து கூக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அப்படியே இந்த ஒர்க்கை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்துருச்சா, சரி ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேங்க.